சென்னை மணலியில் உள்ள இந்தியன் ஆயில் நிறுவனத்திலிருந்து டீசல் ஏற்றிச் சென்ற சரக்கு ரயிலில் தீ விபத்து ஏற்பட்டது. இது தொடர்பான விரிவான தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் பாலாஜி. பாலாஜி, விவரங்கள் என்ன? வணக்கம். சென்னை IOCL மணலில் இருந்து ஜோலார்பேட்டை நோக்கி திருவள்ளூர் வழியாக 52 பெட்டிகளில், அதாவது கண்டெய்னர்களில் டீசல் ஏற்றிக்கொண்டு ஜோலார்பேட்டை நோக்கி சென்ற ரயிலானது திருவள்ளூர் அருகே சுமார் 200 மீட்டர் தொலைவில் தடம் புரண்டதாக கூறப்படுகிறது. இதில் கண்டெய்னர்களில் தீப்பற்றி எரிந்து தற்போது மளமளவென எரிந்து வருகிறது. காலை 6 மணி முதல் இந்த தீ விபத்தானது நடைபெற்று தொடர்ந்து தீயை கொழுந்துவிட்டு எரிந்து வரும் நிலையில் 52 பெட்டிகள், தற்போது 10க்கும் மேற்பட்ட பெட்டிகள் தீயில் எரிந்து நாசமாகி வருகிறது. மேலும் இந்த தீயானது வானத்திற்கு தீப்பிழம்பு கிளம்பி தற்போது எழுந்து கொண்டு வரும் நிலையில் கரும்பு மேகங்கள் சூழ்வது போல கரும்புகையானது சூழ்ந்து வருகிறது. இதன் காரணமாக அந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கும் பகுதியில் உள்ள பழங்குடியின மக்கள் வசிக்கும் பகுதியில் சுமார் 100க்கும் மேற்பட்ட வீடுகளில் உள்ள மக்களை அப்புறப்படுத்தி காவல்துறையினர் தனியார் மண்டபத்தில் தங்கும் பகுதியில் தங்க வைக்கப்பட்டு பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் அப்பகுதியில் பொதுமக்கள் மற்றும் யாரும் அருகே வராதவாறு 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் மற்றும் ரயில்வே காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு சம்பவ இடத்திலே ரயில்வே IG பாபு, திருவள்ளூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சீனிவாச பெருமாள் மற்றும் காவல்துறையினர் மற்றும் இது தவிர ரயில்வே காவல்துறையினர், ரயில்வே ஊழியர்கள் தற்போது சம்பவ இடத்திலேயே பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மேலும் தற்போது இந்த பழங்குடியின மக்கள் வசிக்கும் பகுதியில் உள்ள வீடுகளில் உள்ள மக்களை அந்த பகுதியிலிருந்து அப்புறப்படுத்தி மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கு அமைச்சர் சாமுநாதர் காலை உணவானது வழங்கப்பட்டு வருகிறது. இந்த காலை உணவுகளை அப்பகுதி மக்களுக்கு அமைச்சர் வழங்கி வருகிறார். மேலும் தேசிய பேரிடர் மீட்பு குழுவும் தற்போது சம்பவ இடத்திற்கு வருகை தர உள்ளது. அவர்கள் தற்போது அந்த பணிகளை மேற்கொள்ள உள்ளனர். மேலும் அந்த ரயில் கண்டெய்னர்களுக்குள்ளிருந்து பெட்டிகளை பிரித்தெடுக்கும் பணியானதும் தற்போது தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் தற்போது இந்த பகுதியில் இருக்கும் மக்களை, சுற்றுவட்டார பகுதியில் இருக்கும் மக்களை அப்புறப்படுத்தி மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் காவல்துறையினர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.